பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக இரண்டும் வந்து சேர்ந்து இல்லை சோர்ந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அதோட வந்து பாண்டிச்சேரி வந்து பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, யாருக்குமே பெரும்பான்மை இல்லைன்னா தமிழ்நாட்டில் நாங்கள் விஜயோட ஆதரவு கேட்போம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நடக்குது? தமிழ்நாடு புதுச்சேரி அரசியலின் மையமே விஜய் தான். மற்றவங்க எல்லாமே அந்த எல்லையில் தான் இருக்கிறாங்க. மற்ற கட்சியில் கலைச்சிடலாமா? கலைக்கலன்னு அது உங்கள் இஷ்டம் சார், உங்கள் இஷ்டம். நீங்களே வேணால் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. பிச்சை போடுவீங்களா பிச்சை போட மாட்டீங்களான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? புரிஞ்சுங்களா? நீங்கள் என்ன பிச்சை கேட்குறதுக்கு வந்துட்டாங்கங்கிறீங்க, ஓகேங்களா? பிச்சை அவர் போடுவாரா மாட்டாராங்கிறதுக்கு என்ன? அது இன்னும் பிச்சைக்காரன் வந்து ரோட்டில் இருக்க எல்லாத்துக்கிட்ட தான் கேட்பான். இந்த மாதிரி ஒருத்தன் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு வந்து இயேசுவின் சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வந்து சிலுவையில் அறையும் போது கூட இந்த பாவிகளை மன்னிங்கள் அப்படின்னு சொன்னவர் சார் இயேசு கிறிஸ்து. ஆனா சர்ச்சு உள்ளுக்குள்ள வியாபாரம் பண்ணவன சவுக்கெடுத்து அடிச்சாரு. இருக்கிறதுல டேஞ்சரஸ் பர்சன் யார் தெரியுங்களா? ஒன்று நடக்காம போயிடுச்சுன்னா அவங்க மேல அவதூறு சொல்றாங்க. இப்போ எனக்கு வந்து விஜய்கிட்ட நடக்காம போயிடுச்சு, ஓகேங்களா? நான் அவதூறு சொன்னேன்னா நான் கேவலமான மனுஷன் சார். ஃபாதர் வந்து விஜயை பற்றி தப்பா பேசினாரு. அது முன்னாடி இருக்க மைக்குன்னா என்ன மைக்குன்னு பாருங்க, எந்தெந்த டிவி மைக்குன்னா பாருங்க, ஓகேங்களா? அந்த டிவி மைக்குன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இந்த ஃபாதர் எந்த மாதிரி ஆளுன்னு. புரிஞ்சுக்கலாம்? இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்றாங்க. இன்னைக்கு போப்லியோ என்ன தெரியுங்களா சொல்றாரு? ஈரான் மேல இருக்க வார உடனே நிப்பாட்டுங்கிறாரு. கிறிஸ்துவர் வந்து கிறிஸ்துவருக்கு சப்போர்ட் பண்ணல சார், நிப்பாட்ட சொல்றாரு. இதுதான் சார் மனிதனையா, இதுதான் சார் கிறிஸ்துவம், ஓகேங்களா? இன்னைக்கு முஸ்லீம் கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்றாரு சார். இதுதான் சார் கிறிஸ்துவம். தட்டி கேட்கும் போது தான் சார் கிறிஸ்துவம். உட்காந்து ஷோ போட்டுட்டு இருக்க கிறிஸ்துவம் கிடையாது சார். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஒவ்வொரு தலைவருடைய பிரச்சாரம் என்பது இப்போ வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதில் விஜய் அவருடைய பிரச்சாரமும் வந்து கூர்ந்து கவனிக்கப்பட்டு வருகிறது. பெரம்பூர்லேயும் ஒரு திருச்சி கிழக்கிலையும் போட்டியிடுறார். நீங்கள் திருச்சி கிழக்கினுடைய வாக்காளர். திருச்சி கிழக்கில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ நல்ல எண்ணெய் இயக்க தலைவர் இன்றைக்கும் இளையராஜா அவர்களும் போட்டிடுறாரு. அவர் சிட்டிங் எம்எல்ஏவும் கூட. அவர் மீது நீங்கள் ஒரு பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைத்து ஒரு காணொலியில் பேசியிருந்தீங்க. எதன் அடிப்படையில் ஆதாரம் இருந்தால் நீங்கள் வந்து உடனடியாக வழக்கு தொடுக்கலாமே, அவர் மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்க. இதுக்கு பின்னணியில் நடந்தது என்ன சார்? அவர் மீதான குற்றச்சாட்டு சார், நான் எல்லாமே குற்றச்சாட்டாக வைக்கல. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்களும் கேட்டீங்க. உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் அனுப்பிச்சி வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து அந்த காணொலியில் நீங்கள் இன்னொரு விதத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, ஹெச்ஆர்என்சியில் உங்களுக்கு வந்து ஹிந்து அறநிலையத்தில் வந்து ஒரு பிரச்சனைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டு நம்ம போய் அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஹெச்ஆர்என்சியில் வரதுனால கவர்மெண்ட் டைரக்ட் டீல் பண்ணலாம். ஆனால் கிறிஸ்துவ சொசைட்டியோட இஷ்யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து நம்ம வந்து ரிட்டு அதில் போட முடியாது. ஏன்னா இது வந்து சொசைட்டி ப்ராப்பர்ட்டின்றனால நம்ம சூட்டு தான் போடணும். சூட்டுன்னு போட்டோம்னா இன்றைக்கி வந்து 5000 கோடி மதிப்புங்கிறாங்க, ஓகேங்களா? 5000 கோடி மதிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் ஃபீஸ் வந்து 3% கட்டணும். 3%னா 150 கோடி ரூபாய் கட்டுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை சார். புரிஞ்சுங்களா? இந்த 150 கோடி ரூபா கட்டுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில்னா போட்டு, ஓகேங்களா, அந்த 3% கட்டும் போது அப்போ வந்து 30 கோடியோ என்னமோ மதிப்பு போட்டிருந்தாங்க கோர்ட்டில். அந்த 30 கோடி ரூபாய் கட்டுறதுக்கு தான் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டப்போ இனிகோ இருதயராஜ் வந்து பார்த்திங்கன்னா டெஃபமேஷன் கேஸ் வந்து ஃபைல் பண்ணார். அந்த டெஃபமேஷன் கேஸோட ஆர்டர் காப்பியும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். அந்த டெஃபமேஷன் கேஸில் தான் அந்த கோர்ட்டில் என்ன சொன்னாங்க, இவங்களுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்குது, ஓகேங்களா, இது பரிசீலனை பண்ணுங்கள் அப்படின்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது பில்லாக ரெகக்னைஸ் பண்ணி தமிழக அரசு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரணை நடத்துங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டார். தமிழக அரசு யார் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தீய சக்தி திமுக கையில் இருக்குது. அங்கே இவர் வந்து ஒரு எம்எல்ஏ. கிட்னி எடுத்ததுக்கே வந்து பதில் இல்லாத போது திருச்சபை சொத்தை திருடினதுக்கு நான் எங்கே பதில் இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வி. இதுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து எங்கள் சொசைட்டியை வந்து பில்லுக்குள்ளே கொண்டு வரணும். ரிட்டுக்கும் நாங்கள் வந்து எலிஜிபிள்னு சொல்லி ஹைகோர்ட்டு சொல்லிச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வழக்கு தொடர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நமக்கு வழக்கே தொடர்ந்துக்கலாம். பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக இரண்டும் வந்து சேர்ந்து இல்லை சோர்ந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அதோட வந்து பாண்டிச்சேரி வந்து பேசினார். அவர் என்ன சொன்னார்னா,
அதாவது பார்த்தீங்கன்னா யாருக்குமே பெரும்பான்மை இல்லைன்னா தமிழ்நாட்டில் நாங்கள் விஜயோட ஆதரவு கேட்போம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நடக்குது சார்? எல்லாருமே வந்து கேட்பாங்க சார், எல்லாருமே ஆதரவு கேட்பாங்க, புரிஞ்சுங்களா? ஆனால் அந்த ஆதரவை யார் கொடுக்குற நிலைமையில் இருக்காரு? விஜய் வந்து கொடுக்குற நிலைமையில் இருக்காருல்ல, எல்லாரும் கேட்குற நிலைமையில் இருக்காங்க, விஜய் கொடுக்குற நிலைமையில் இருக்காரு. அதை நீங்கள் பதிவு செஞ்சீங்க. இதே உண்மையான கூற்றாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயை வச்சு தான் அரசியலே, ஓகேங்களா? அரசியலின் மையமே, தமிழ்நாடு புதுச்சேரி அரசியலின் மையமே விஜய் தான். மற்றவங்க எல்லாமே அந்த எல்லையில் தான் இருக்கிறாங்க. மற்ற கட்சியில் கலைச்சிடலாமா? கலைக்கலான்னு அது உங்கள் இஷ்டம் சார், உங்கள் இஷ்டம். நீங்களே வேணால் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இல்ல நீங்க உங்க இஷ்டம். சார் நீங்க கேக்குற கேள்விக்கு தான், அதாவது ரஜினிகாந்த் ஒரு பதில் சொல்லுவாரு, ஓகேங்களா? கேள்விக்கு பதில் கிடையாது, கேட்கறவங்களுக்கு தான் பதில் அப்படின்னு. அதே மாதிரிதான் நீங்க இப்படி கேள்வி கேட்டீங்கன்னா உங்க இஷ்டம், நீங்களே அறிமுகப்படுத்திடுங்க, கட்சி கலைச்சிருங்க. இல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா விஜய் அரசியல் இருக்காரு அப்படின்னு சொன்னா என்ன சார் இது? நீங்க வந்து கேக்குறீங்க, நீங்க கேக்குறவங்கள்ட்ட இதுக்கு முடியும், இத நீங்க வந்து கேக்குற நிலைமையில இருக்கிறீங்க. நீங்க பிச்சை போடுவீங்களா, பிச்சை போட மாட்டீங்களான்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? புரிஞ்சுங்களா? நீங்க என்ன பிச்சை கேட்கறதுக்கு வந்துட்டாங்கங்கிறீங்க, ஓகேங்களா? பிச்சை அவர் போடுவாரா மாட்டாராங்கிறதுக்கு என்ன? அது இன்னும் பிச்சைக்காரன் வந்து ரோட்ல இருக்க எல்லாத்திட்டம் தான் கேட்பான், புரிஞ்சுங்களா? எல்லாத்திட்டம் தான் கேட்பான், ஓகேங்களா? கார்ல உட்காந்துருக்கணும் கேட்பான், மோட்டர் பைக்ல இருக்கணும் கேட்பான், நடந்து போறவன்ட்டு கேட்பான், புரிஞ்சுங்களா? வாக்கு அரசியல் நம்ம வந்துட்டாலே நீங்க சொல்ற அந்த, ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும் போது விஜய்கிட்ட அதே மாதிரி சார், உண்மையிலே நான் இன்னொன்று உங்கள் இதில் பதிவு செய்கிறேன் நான், புரிஞ்சுங்களா? நாங்கள் தமிழ்நாடு கிறிஸ்துவ கூட்டமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கூட்டணி வந்து விஜயோட பேசினோம், ஓகேங்களா? எங்களுக்கு சில கூட்டணிகளில் நெறிகளில் வந்து ஒத்து வராமல் போச்சு, புரிஞ்சுங்களா? அதனால் நாங்கள் வெளியில் வந்து விஜய் ஃபஸ்ட்டுன்னு நாங்கள் சொல்லக்கூடாதுல்ல, ஓகேங்களா? ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்தணும். இங்கே எங்களை கேட்டிங்கன்னா நாங்கள் நடத்தணும். ஆமாம், தமிழ்நாடு கிறிஸ்துவ கூட்டமைப்பு நடத்துச்சுன்னா நடத்தணும். நாங்கள் பேப்பர்ஸ்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணோமா கொடுத்தோம் எல்லாமே. கடைசியில் ஒத்து வரலன்னா நம்ம ஒத்து வரல, புரிஞ்சுங்களா? இதுதான் இதை வந்து இன்னைக்கு அரசியலாக நீங்கள் இது பண்ணுறது வந்து, இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ கேட்டுட்டு நீங்கள் வந்து சார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, என் ஓட்டை வந்து கொண்டு போய் நோட்டாக்கா போட போகிறேன், யாருக்கு எனக்கு விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு போட போகிறேன், புரிஞ்சுங்களா? ஸோ கூட்டணி வந்து எப்படி வேணால் மாறும், புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து ஃபுல்லாக நின்றுவிட்டு வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சீட்டை விட்டுட்டு போகிறாப்புல, ஓகேங்களா? காங்கிரஸ் இன்னைக்கு அப்படி பல்ட்டி அடித்து 28 சீட்டை வாங்கி இந்த 28 சீட்டுக்கு ஒரே குழப்பம் நிலை இன்றைக்கி தான் வந்து அரைவாயிருக்கு, புரிஞ்சுங்களா? பாஜக அரசுக்கு நேற்று தான் அரைவாச்சு, புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி வந்து குழப்ப சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டு தான் சார் இருக்கும் கட்சியை பொறுத்த வரைக்கும், புரிஞ்சுங்களா? இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கட்சி எடுத்தீங்கன்னாலும் சுற்றி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மையப்பகுதி விஜய். அதை தான் சொல்கிறேன். இப்போ அதாவது இருக்கிறதுலே டேஞ்சரஸ் பர்சன் யார் தெரியுங்களா? ஒன்று நடக்காமல் போயிடுச்சுன்னா அவங்க மேலே அவதூறு சொல்கிறான் பாருங்க. இப்போ எனக்கு வந்து விஜய்கிட்ட நடக்காமல் போயிடுச்சு, ஓகேங்களா? நான் அவதூறு சொன்னேன்னா நான் கேவலமான மனுஷன் சார். ஏன்னா நான் போய் பேசுவோம், எங்களுக்கு சில இதுகள் ஒத்து வரல, ஓகே இந்த மாதிரி அவங்க செய்யணுன்னாங்க, அந்த மாதிரி செய்யணுன்னாங்க, எங்களுக்கு இதில் அந்த மாதிரி சில விஷயம் செய்ய முடியாது, இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்ய முடியாது, சரி நம்ம நண்பர்களாக இருப்போம், ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தாச்சு, புரிஞ்சுங்களா? நண்பர்களாக இருப்போம், ஓகேங்களா? சம்மந்தியாக வேணால் நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு வந்தாச்சு. இதெல்லாம் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற மாதிரி தான் சார் அலையன்ஸுங்கிறது, புரிஞ்சுங்களா? ஆனால் என்ன, இங்கே அடிக்கடி பொண்ணு கொடுத்து கட் பண்ணிக்க வாங்க விடு இதாகிக்கும், பட் அந்த மாதிரி வந்து நண்பர்களாக இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம், புரிஞ்சு? அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே எல்லாத்தோட ஆசையும் இருக்குது சார். அதுக்கு யார் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கேட்குற நிலைமையில் இருக்கோம், ஓகேங்களா? விஜய் வந்து டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கிறாரு. ஏன்னா வந்து தோழமை கட்சியும் வந்து ஏன் முதன்மை கட்சின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? முதன்மை கட்சி டிசைட் பண்ணுறது தான் இருக்குது. அப்படின்னா யார் இப்போ விஜய் எங்கே இருக்காரு? மற்ற கட்சிக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் ஆன்சர் சொல்கிறேன். அவர் முதன்மை கட்சியாக இருக்கார், கேட்குறவங்க கேட்டுட்டு போகலாம், அவர் கொடுக்குறாரா மாட்டாராங்கிறது அவரோட இஷ்டம் தான், ஓகேங்களா? பிஜேபியும் வந்து கேட்கும், காங்கிரஸும் வந்து கேட்கும், ஓகேங்களா? எல்லாருமே கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா இது என்ன கேட்டீங்க அப்படின்னா மற்ற கட்சினா எதுனா இன்றைக்கி ஏன் சொல்கிறேன் சென்டர் ஆஃப் பாயிண்ட்டுங்கிறது, ஈஸ் அ முதன்மை கட்சி, ஈஸ் அ சென்டர் ஆஃப் பாயிண்ட். அதை தான் நான் பதிவு செய்கிறேன். இப்போ நாங்கள் தோழமை கட்சி ஆகணும்னு நினச்சோன்னா கூட அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அவர் இல்லைங்க இந்த பேராமீட்டர்ஸ்னால் எங்களுக்கு இல்லைங்க, எங்கள் கொள்கையில் இதெல்லாம் ஒத்து வரல, ஓகேங்களா? நம்ம நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டோம். இதுக்கான நம்ம அவதூறு தூக்கி தெரிவிக்க முடியுமா? இதுதான் ஒரு 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 சிக்கல் சார். இதை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் மட்டுமே வந்து இருந்ததுன்னா இந்த பத்திரிகைக்காரங்கன்னா வந்து டபுளாக பேசுகிறாங்க. இப்போ நான் பத்திரிகையில் இன்டர்வியூ கொடுக்குறதே அதான் இல்லை. இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் உட்கார வைக்கிறாங்க, நெறியாளர் ஒன்று 5, ஓகேங்களா? நம்மள இன்னும் உட்கார வச்சு அதுக்கப்புறம் வந்து பேசுவாங்க, ஓகேங்களா? 5:1 இன்றைக்கி ஆகிப்போச்சு, ஓகேங்களா? எல்லாமே பெய்ட் ஆயிடுச்சு, ஜென்ரலாகவே பெய்டாக இருக்குது. இதுதான் வந்து இன்றைய பத்திரிகையின் சூழ்நிலை, புரிஞ்சுங்களா? இதை மறுக்கவே யாருமே முடியாது,
ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு ஃபாதர் வந்து விஜயை பற்றி தப்பாக பேசினாரு. அது முன்னாடி இருக்க மைக்குனா என்ன மைக்குன்னு பாருங்க, எந்தெந்த டிவி மைக்குன்னா பாருங்க. ஓகேங்களா? அந்த டிவி மைக்குன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இந்த ஃபாதர் எந்த மாதிரி ஆளுன்னு. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. திருட்டு பயலுக்குனா சீட்டு கொடுக்குறான் திமுகவில், அதெல்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டீங்க. ஒரு பாதிரியார் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா லூர்து சாமி போப்பான்ற சொல்ல ஒரு கையில் வந்து ரோம் லெட்டரை ரைட் வலது கையிலையும் இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு மறுபடியும் இந்த பக்கம் சொல்லுவாங்க, லத்தீனில் சொல்லுவாங்க, கிரேக்கத்தை சொல்கிறேன், அதில் இடது பக்கமும் எழுதுவார். எவ்வளோ பெரிய ஆற்றல், எவ்வளோ பெரிய திறமை என்ன. அதாவது அந்த போப்பாண்டவர் என்ன நினைக்கிறாருங்கிறத உள்வாங்கிட்டு செயல்படுத்தினார். அதனால தான் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா முதல்ல லூர்து சாமி அவர்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போப்பாண்டரை பார்ப்பாங்க. போப்பாண்டர் எப்படி இருக்கிறாரு, அவர் மனநிலை என்ன, அப்படி உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் வந்து லூர்து சாமி மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உலக நாட்டு தலைவர்கள் வந்து சந்திப்பாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போய் எப்படி வந்து ஒரு நம்பிக்கை பெற்று எப்படி வந்து அப்படி ஒரு தூய்மையாக வாழ்ந்து இல்லைங்களா, அவர் மறைவுக்கு உலக நாட்டிலேருந்து எல்லாரும் வந்து வர வேண்டிய ஒரு எல்லா வேலையும் விட்டுட்டு வர்றாங்கன்னா எப்படிலாம் உயர்ந்த நிலைக்கு போயிருக்காரு பாருங்க. நீங்கள் அந்த பாதிரியாருடைய அந்த குற்றச்சாட்டு சொன்னதுனால நான் வந்து அதான் சார், அது வந்து நான் வந்து ஃபாதர் லூர்துசாமி மட்டும் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க. இல்லை நான் வந்து என்னன்னு நிறைய பேர் இல்லை சார், எங்கள் இதில் வந்து 90 to 95% இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 5% இந்த ஒரு இதுதான். நீங்கள் ஒன்றும் இல்லை, 95% பாலில் ஒரு 5% விஷத்தை கலந்தீங்கன்னா என்ன ஆகுமோ அந்த மாதிரி இந்த விஷமாக இருக்குது. ஓகேங்களா? இந்த விஷத்தை தான் அப்புறப்படுத்தணுங்கிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி நான் இன்னும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு ஈஸ்டரு. ஓகேங்களா? இன்றைக்கி சர்ச்சுக்கு போகிறோம், இன்றைக்கி அவங்க வந்து இது பண்ணுவோம். புரிஞ்சுங்களா? எல்லாமே வந்து இன்றைக்கி மாஸ்க்கு, இன்றைக்கி நைட் மாஸ்க்கு நம்ம போகிறோம். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபாதருமே அதாவது 95% வந்து சூப்பராக தான் சார் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் இழைச்சவரே கிடையாது. நான் வந்து நார்மல் ஒரு அசிஸ்டன்ட் பாரிஷ் ப்ரீஸ்ட்லேருந்து நீங்கள் ஒரு பிரதர்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து போப்பாண்டவர் வரைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த 95% புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி இந்த மாதிரி கீழ்த்தனமான சில ஃபாதர்ஸ்னால எங்கள் சமுதாயத்துக்கு கேடாகுது அப்படிங்கிறத என்னோட கோபமே. புரிஞ்சுங்களா? இதை யார் சுத்தம் பண்ணுவா? இன்னைக்கு ஒரு வியாபாரம் பண்ணியிருக்கான் சர்ச்சை வச்சு. இன்னைக்கு இயேசுநாதர் எப்போ சார் கோவப்பட்டிருக்காரு? அவன் சர்ச்சு உள்ளுகளை வியாபாரம் பண்ண சார். நேற்று வந்து சிலுவை அரைஞ்சாங்க சார், நேற்று குட் ஃப்ரைடே. ஓகேங்களா? நம்ம பேசுகிற அன்றைக்கி வந்து இன்றைக்கி முன்னாடி நாள் குட் ஃப்ரைடே, இன்னைக்கு வந்து ஹோலி சாட்டர்டேன்னு சொல்லுவோம். இன்றைக்கி வந்து அவர் புதைக்கப்பட்டிருக்காரு. புரிஞ்சுங்களா? இன்றைக்கி வந்து இன்னைக்கு நைட்டு தான் வந்து அவர் வந்து ரெசரக்ஷன்னு சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? அந்த சூழ்நிலையில் அந்த நாட்களில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சார். இன்றைக்கி வந்து மனம் இதை வந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒருத்தன் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இயேசுவின் சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வந்து சிலுவையில் அறையும் போது கூட இந்த பாவிகளை மன்னிங்கள் அப்படின்னு சொன்னவர் சார் இயேசு கிறிஸ்து. ஆனா சர்ச்சு உள்ளுக்குள்ள வியாபாரம் பண்ணவன சவுக்கெடுத்து அடிச்சாரு. இவன் கோயில் சொத்தை திருடி வித்தானா இந்த 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 நாய்களானா வந்து நான் என்ன வார்த்தைகள் வேணா உபயோகப்படுத்துவேன். புரிஞ்சுங்களா? இவங்க எடுத்துவேன்னா அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவே அவ்வளவு கோவப்பட்டாருன்னா இன்னைக்கு ஆரோக்கிய சதீஷ் கோவப்படுறதுல தப்பே கிடையாது சார். சவுக்கால அடிப்பேன், செருப்பால அடிப்பேன். திருடி திங்கிற நாய்களுக்கு என்ன சார் மரியாதை? திருடி திங்கிற நாய்களுக்கு என்ன மரியாதை? சவுக்கால அடிப்பேன். இயேசு கிறிஸ்து அன்னைக்கு சவுக்கால அடிச்சாரு. இன்னைக்கு அந்த சவுக்கு நாங்க, அந்த சவுக்கு அந்த சவுக்கு நாங்க தான். இன்னைக்கு நாங்க தான் சவுக்கு, நாங்க இயேசுவின் சவுக்கு. நாங்க அடிக்கிற அடியில தான் இந்த நாய்கனா திருந்துங்க அப்படிங்கிறத நான் பதிவு செய்யறேன் சார். உங்க ஊடகம் வழியா பதிவு செய்யறேன். ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரு. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி தீய சக்தியை வந்து எல்லாமே அறவே எடுப்போங்கிறத நான் வந்து பதிவு செய்யறேன் சார். களத்தின் வாயிலாக வாக்குகள் வாயிலாக அதற்கான, அதாவது கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லும் போது ஒரு போலி கிறிஸ்தவர்களை நம்பாதீங்க. கிறிஸ்தவர்கள்ல எல்லாருமே வந்து, அதாவது நான் வந்து இதுன்னு சொல்ல மாட்டேன் சார், எல்லா மதத்துலையும் நல்லவனும் இருப்பான், எல்லா மதத்துலையும் கெட்டவனும் இருப்பான். இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர். இன்னைக்கு போப்லியோ என்ன திரும்பல சொல்றாரு, ஈரான் மேல இருக்க வார உடனே நிப்பாட்டுங்கிறாரு. கிறிஸ்துவர் வந்து கிறிஸ்துவருக்கு சப்போர்ட் பண்ணல சார், நிப்பாட்ட சொல்றாரு. இதுதான் சார் மனிதனையா, இதுதான் சார் கிறிஸ்துவம். ஓகேங்களா? இன்னைக்கு முஸ்லீம் கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்றாரு சார். அங்க குழந்தைங்களை கொல்றிய நீ மனுஷனான்னு கேட்கிறாரு சார். இன்னைக்கு போப்லியோ இதுதான் சார் கிறிஸ்துவம். தட்டி கேட்கும் போது தான் சார் கிறிஸ்துவம்.
உட்காந்து ஷோ போட்டுட்டு இருக்கவன் கிறிஸ்துவம் கிடையாது சார். என் இதுல எவன் தப்பு செஞ்சாலும் நான் கேட்கணும் சார், தப்ப கேட்கணும். புரிஞ்சுங்களா? எனக்கு மதசாயம் பூசு, நீ ஏன் பூசிட்டு போ. இப்ப நீ கிறிஸ்துவனா என்ன, கிறிஸ்துவனா நாங்க வெளியே, நான் அதான் சொல்லுவேன், எனக்கு கிறிஸ்துவனா என்ன, நாங்க என்ன வெளியாளுங்களா? உங்களுக்காக உழைக்கிறவங்கப்பா. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ எக்ஸ்க்ளூசிவ் ரிலிஜன், ஒன்லி ஃபார் கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. உலக மக்களுக்கு எல்லாம் உழைக்கிறவங்க தான் கிறிஸ்துவர்கள். நாங்க அப்படிதான் நாங்க பாக்குறோம். எங்களுக்கு யாரும் எங்களுக்கு வேற்றுமையான மனிதர்களே கிடையாது. புரிஞ்சுங்களா? ஹிந்து பிரதர்ஸ், முஸ்லிம் பிரதர்ஸ், ஓகேங்களா, எல்லாருமே எங்களுக்கு வேணும். சீக்கிசம், புத்திசம் எல்லாருமே வேணும், ஜெயினிசம் எல்லாமே வேணும். எல்லாத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரே மக்கள் கிறிஸ்துவ மக்கள் சார். மனித நேயத்தை மட்டுமே பார்க்குற மக்கள் கிறிஸ்துவ மக்கள் சார். இதை தான் சார் நான் பதிவு செய்கிறேன். இன்னைக்கு ஈஸ்டர் திருநாளை நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஈஸ்டராக இருக்கும். உங்கள் நேயர்களுக்கு அனைவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் சார். மிக்க நன்றி. தேங்க்யூ சார்.